சுவையான அரிசி மாவு தட்டை பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்து வெறுமனே வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்துட்டு தனியாக ஒரு தட்டில் ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயிலேயே மெஷரிங் கப்பில் 1 கப்பு அரிசி மாவு சேர்த்து லேசாக வறுத்து எடுத்துக்கலாம் வெறுமனே. ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்குலாம் வறுக்க தேவையில்ல, சும்மா லேசாக வறுத்தா போதும். இப்போ இது போல் வறுத்துட்டேன். இது சூடாறுனதும் ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு இது கூட நம்ம உளுந்து பவுடர் சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் நம்ம ஊற வச்ச கடலைப்பருப்பு சேர்க்கணும். 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணியை வடிச்சிட்டு இதில் சேர்த்துருங்க. 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 கொத்து கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதையும் இப்போ நம்ம அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் லைட்டாக சூடு பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக வெண்ணெய் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா நெய் கூட சேர்த்துக்கலாம் உருக்கி இதில். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணியை விட்டு விட்டு தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப மாவு வர வரன்னு இருக்கக்கூடாது, ரொம்ப சொத சொதன்னு ஈரமாகவும் இருக்கக்கூடாது. ஆனால் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். வியூவர்ஸ் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்கும்போதே லைக் போட்டு விட்டு வீடியோ பாருங்கள். இந்த ரெசிபி செஞ்சு பார்த்திங்கன்னா எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ இந்த அளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணிட்டேன் நல்லா சாஃப்டாக. இப்போ இந்த மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் மாவு எடுத்து பால்ஸ் மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. சும்மா உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு. நான் கொஞ்சம் குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி உருட்டி எடுத்துக்கிறேன். ஃபாலோ பண்ணாமல் பார்க்குற வியூவர்ஸ் ப்ளீஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி செஞ்சு பார்த்திங்கன்னா எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ இது போல் ஒரு டிரான்ஸ்பரண்ட் பாலிதீன் சீட்டில் ஃபுல்லாக எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, இதை அங்கங்கே இடைவேளை விட்டு ஒன்று ஒன்றா வச்சுக்கலாம். நீங்கள் ஒரே டைமில் எத்தனை வேணாலும் வச்சுக்கலாம் இடைவேளை விட்டு. இப்போ அந்த ஷீட்லேருந்து ஒரு பாதி அளவுக்கு அப்படியே மூடிட்டு இந்த மாதிரி ஒரு பவுலில் ஃப்ளாட்டாக இருக்கிற ஒரு பவுலில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒரே சமமாக இருக்கணும். பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நான் ப்ரெஸ் பண்ணிட்டேன். இப்போ ஒரு ஃபோர்க் வச்சு சும்மா லைட்டாக அங்கங்கே ப்ரெஸ் கொடுத்துக்கலாம். ரொம்ப போட்டு அழுத்தி ப்ரெஸ் பண்ணாதீங்க, அது விரிசல் விட்டுரும். அப்புறம் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட வேணாம்னு நினச்சிங்கன்னா அப்படியே நீங்கள் டைரெக்டாக எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. சூடான எண்ணெயில் ஃப்ளேம் மீடியமில் வச்சுட்டு ஒவ்வொரு தட்டையாக எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. அப்படியே ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. இது திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா கோல்டன் கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ இன்னும் கொஞ்சம் கலர் ஆகணும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துடலாம். நல்லா டேஸ்டியாக இருக்கும், மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் என் பேலன்ஸ் இருக்கிறதையும் எண்ணெயில் சேர்த்துட்றேன்.
பார்த்தீங்கன்னா, நம்மளோட சுவையான அரிசி மாவு தட்டை சட்டுன்னு ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க. டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும். நல்லா கிரிஸ்பியா. வீட்ல இருக்கக்கூடிய பொருட்களையே வச்சு இன்ஸ்டன்ட்டா செஞ்சிடலாம். உங்க கிட்ஸுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்ப நான் உடைச்சு காட்டுறேன். எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க. ஓகே, இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட நான் வந்து உங்கள மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.